அனைவருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் காலையில் எழுந்தவுடன் படிப்புன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்பெல்லாம் காலையில் எழுந்தவுடன் ஒரு கப் தேநீர்னு ஆயிருச்சு. பல்லு விளக்குறமோ இல்லையோ, பெட்டி மாதிரி ஒரு நல்லது ஒரு ஆரம்பம் இருக்கவே முடியாது. ஆமா, இவ்வளவு பாப்புலரான டீ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனால ஷென் நாங் அப்படிங்கிற அரசர் அவரோட கார்டன்ல சுடுதண்ணி வச்சுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு மரத்தோட இலை வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இதுதாங்க இப்ப நம்ம வாழ்க்கையோட அங்கமாவே மாறிடுச்சு. என்னதான் டீ சைனால உருவானதா இருந்தாலும் அது சொந்தம் கொண்டாடுறது என்னமோ நாம தான். இப்போலாம் எத்தனை விதவிதமான டீ வந்துருச்சுன்னு தெரியுமா? டயட்ல இருக்கவங்களுக்கு கிரீன் டீ, பிளாக் டீ, ஜீரணத்துக்கு இஞ்சி டீ, புத்துணர்ச்சிக்கு ஏலக்காய் டீ, சளி காய்ச்சலுக்கு சுக்கு டீ, ஜம்முன்னு ஒரு டீ குடிக்கணும்னா மசாலா டீ, தம் டீ. அது மட்டும் இல்லாம சேட்டானாலே கட்டஞ்சாயாதான். நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. டீ கடையில ஒரு பிரேக் எடுத்தாவே போதும். செங்கல்ல தொடங்கி பார்லிமெண்ட் வரைக்கும் காரசாரமான விவாதம் போகும். ஊர்ல 4 விதமா பேசுற 4 பேரும் அந்த டீ கடையில தான் இருப்பாங்க. படிக்கிற பசங்க, வேலைக்கு போற பசங்களுக்கெல்லாம் மாச கடைசியில 3 வேளையில 2 வேளை உணவே டீ தாங்க. நைட்டு 12 மணிக்கு கூட ஒரு பையனுக்கு பெஸ்ட் கம்பெனி டீயை தவிர வேற என்னங்க இருந்துற போகுது. இதுவே ஒரு பொண்ணா இருந்தா சமையலுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதே டீ வச்சு பழகிறது தான். அப்புறம் பொண்ணு பாக்குறப்போ ஒரு ஆணோட வாழ்க்கையும் பெண்ணோட வாழ்க்கையும் தீர்மானிக்கிறதே ஒரு டீ குடிக்கிற கேப் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, டீ நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் எவ்வளவு பெரிய அங்கமா இருக்குன்னு. நிவர் புயல் வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டவங்களை விட மலை பஜ்ஜி வித் ஸ்ட்ராங்கா ஒரு டீயோட லீவை என்ஜாய் பண்ணவங்க தாங்க அதிகம். எக்ஸாம்க்கு கடைசி டைம்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கடவுள் உறுதுணையா இருப்பாரோ இல்லையோ, டீ உறுதுணையா இருக்கும். நமக்காக ஸ்பெண்ட் பண்ற மீ டைம் டீ டைமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பல பேர் தன்னோட லைஃப் டெசிஷன்ஸை எடுக்கிறதே அவங்க டீ குடிக்கிற கேப்ல தான். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு 7 வேளை டீன்னு இருக்கவங்க இங்க நிறைய பேரு. அம்மா மல்லிகை சாமான் வாங்க போனா அவங்க இஞ்சி, துளசி, அதிமதுரம், ஏலக்காய், அஸ்வகந்தா இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டீ தூளை கண்டிப்பா தேடுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறப்போ அவங்களுக்கு நம்மள பிடிக்குமோ பிடிக்காதோன்னு அவங்க வைக்கிற டீலையே கண்டுபிடிச்சிடலாம். என்னதான் டல்கோனா, எக்ஸ்பிரஸோ, கேப்பச்சினோன்னு புதுசா ஹைஃபையான விஷயம் எல்லாம் வந்தாலும் நம்ம தெருவோர டீ கடையில கண்ணாடி கிளாஸ்ல டீ குடிக்கிற மாதிரி வருமா? நம்ம வாழ்க்கையும் ஒரு கப் டீ மாதிரி தாங்க. எந்த அளவுக்கு அதை ஈடுபாடோட உருவாக்குறோமோ அவ்வளவு சுவையா இருக்கும். தினமும் ஒரு கப் டீ உங்களோட இருக்கட்டும். அனைத்து டீ பிரியர்களுக்கும் சமர்ப்பணம். தீரா அன்போடு மோனிஷா அண்ட் பிரியதர்ஷினி.